வணக்கம் நண்பர்களே. கோடை காலத்தில் கிடைக்கின்ற நொங்குல என்னென்ன பயன்கள் இருக்குன்னுட்டு பல பேருக்கு தெரியாது. இது ஒரு சாதாரண பழம்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது நம்ம உடம்புல இருக்க சூடை நல்லா தணிக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவும், சருமத்தை அழகாக மாற்றும், டைஜஸ்டன் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணும். ஆனால் நொங்கு சாப்பிட்றதுனால நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குதுன்னு இதில் பல பேர்த்துக்கு தெரியாது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நொங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பலவிதமான நோய்களுக்கு இது ஒரு மருந்தாகவும் பயன்படுது. பொதுவாக சொல்லணும்னா கோடை காலத்தில் நொங்கின் முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். கோடை காலத்தின் சூப்பர் ஸ்டாரே நொங்கு தான். நொங்கு கோடை காலத்தில் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க சூடு தணிக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. உடம்பு சூடாகிறதுனால நமக்கு தலைவலி, டீஹைட்ரேஷன், சோர்வு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நொங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு இம்மிடியேட்டாக குளிர்ச்சி கிடைக்கும். அதனால தான் கோடை காலத்தில் நொங்கு அதிகமாக சாப்பிடணும். நொங்குல நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் சீக்கிரமாக ரிலீவ் ஆகும். உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதனால தான் கோடை காலத்தில் வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக நொங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சிலருக்கு அஜீரணம், மலச்சிக்கல் ப்ராப்ளம், வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நொங்கு சாப்பிட்றதுனால ஈஸியாக கிளியர் ஆகிரும். கோடை காலத்தில் நொங்கு பெரியவர்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு டைஜஸ்டன் ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிரும். ஆனால் இப்போல்லாம் எல்லாரும் டப்பாவில் இருக்கிற ஜூஸு அது இதுன்னு குடிக்கிறாங்க. கோடை காலத்தில் நம்ம உடம்புல இருக்கிற சூடை தணிக்கணும்னா வாரத்திற்கு 2 முறை நொங்குகள் அதிகமாக சாப்பிடுவதனால் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உடம்பில் இருக்கின்ற சூடு தணியும், அழகு மேம்படும், செரிமானம் செழிக்கும். என்னோட அட்வைஸ் என்னென்னா, இந்த கோடை காலத்தில் நீங்கள் வெளியே போகிறீங்க, ரோடு சைடுகளில் ஒரு சின்னதாக கடைகள் போட்டிருப்பாங்க. எங்கே நொங்கு பார்த்தாலும் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு மறக்காதீங்க. இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் கோடை காலத்தில் சிறந்த உணவாக நொங்கை சொல்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு நொங்கு ரொம்ப நல்லது. நீர் சத்து அதிகரிக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். ஆனால் நொங்கு சாப்பிட்றது லிமிட்டாக இருக்கணும். கர்ப்பிணிகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நொங்குல இருக்கிற அதிக சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதனால் சளி, காய்ச்சல்கள் சரியாகும். நொங்கு சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். நொங்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நொங்கல் ஃப்ரெஷ்ஷான நொங்கு சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. சளி, அலர்ஜி இருந்தால் நொங்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மலர்ஸ் டைரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.